நேற்று NDTVல வந்து விஜயனை வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு 3 பேரை வந்து ரோல் மாடல்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து ரோல் மாடல்னு சொல்லியிருக்காங்க, ஜெயலலிதா அம்மா வந்து ரோல் மாடல்னு சொல்லியிருக்காங்க, கருணாநிதி அவர்களை வந்து ரோல் மாடல்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் வந்து எம்ஜிஆர் ஓட்டு வாங்குறதுக்காண்டி எம்ஜிஆர் அவர்களை ரோல் மாடல் சொல்றது ஓகே. ஆனால் ஜெயலலிதா அம்மாவை எப்படி ரோல் மாடல் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் தலைவா படத்தில் டைம் டு லீடுன்னு விஜய் என்ன போட்டதுனால தான் அந்த படத்தையே ரிலீஸ் பண்ண விடலை. நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க. ஒரு 5 மணி நேரம் வந்து நிற்க வச்சாங்க ஜெயலலிதா அம்மா வந்து. சரிங்களா? அவங்க அப்பாவோட வந்து நின்றுட்டு இருந்தாங்க விஜயனை வந்து. இந்த அளவுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கும்போது அப்போவே வந்து அண்ணனுக்கு ஒரு கோபம் இருந்திருக்கும். எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் இன்னொரு பவர் நமக்கு வேணும் அப்படின்ட்டு அப்போவே ஒரு இது வந்திருக்கும். சிஎம் ஆசை அப்போவே விஜயனுக்கு வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி ஜெயலலிதா அம்மா வந்து ரோல் மாடல்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுவும் ஓட்டுக்காண்டி மட்டும்தான். அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்களை வந்து ரோல் மாடல்னு சொல்கிறதா இன்னும் வந்து நிறைய பேர் வச்சு செய்கிறாங்க. ஏன்னா அவங்கள வந்து தீய சக்தின்னு சொல்லிட்டு இந்நேரம் வந்து ஜெயலலிதா அம்மா உயிரோட இருந்தாலும் கருணாநிதி அவங்க உயிரோட இருந்தாலும் ஏடிஎம்கேக்கு லீடராக வந்து ஜெயலலிதா அம்மா இருப்பாங்க, டிஎம்கேக்கு லீடராக வந்து கருணாநிதி அவர்கள் இருப்பாங்க. இவங்களை வந்து எப்படி ரோல் மாடல்னு சொல்லியிருப்பாங்க அண்ணன்? இறந்து போனவங்களை வந்து ரோல் மாடல்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க ஓட்டை வாங்குறதுக்காண்டி இந்த ஸ்கிரிப்ட் அண்ணனுக்கு யார் எழுதி கொடுத்தான்னு தெரில. நீங்கள் கருணாநிதி அவர்களை வந்து ரோல் மாடல்னு சொல்கிறதுக்கு விஜயனை நீங்கள் பேசாமல் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ரோல் மாடல், உதயநிதி ஸ்டாலின் எனக்கு ரோல் மாடல், சீமான் அண்ணன் ஸ்பீச் நல்லா இருக்கும், அவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், அவர் எனக்கு ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொன்னால் சீமான் அண்ணன் ஓட்டு நமக்கு வேணும். சரிங்களா? அடுத்த ஸ்பீச்சில் வந்து விஜய் நட்டனை தான் எதிர்பார்க்குறேன். விஜயனை வந்து டிவிக்கு கட்சியில் இருக்காங்க, கட்சி தலைவராக இருக்காங்க. மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னதான் பேசுவாங்க? நேற்று NDTV இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப் த கேமராவை தான் பண்ணியிருக்காங்க, கேமரா ஆன் பண்ணாமல் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட வந்து மக்களுக்கு ஏதாவது என்ன பண்ணுவாங்க ஜெயிச்சா அப்படின்ட்டு அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா இவங்க 3 பேரையும் ரோல் மாடல் அண்ணா சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து இவங்க 3 பேரை ரோல் மாடல்னு சொல்றது எல்லாமே வந்து ஒரு ஓட்டுக்காண்டி தானே பச்சையா தெரியுது. இதுல நான் சொல்றதுக்கு என்னன்னு இருக்கு. ஏன்னா விஜய் ஃபேன்ஸ்ல எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஜெயலலிதா அம்மா வந்து ரோல் மாடல், கருணாநிதி அவர்கள் வந்து ரோல் மாடல்னு சொல்றது விஜய் ஃபேன்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரில. அண்ணன் வந்து உண்மையிலேயே வந்து ஜெயலலிதா அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க, கருணாநிதி அவருக்கு மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கிறாங்களா அது என்னன்னு தெரில. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த அஜித் மாதிரி கோட்டு போட்டு வந்திருக்கேன், அஜித் சார் மாதிரி வந்து கோட் சூட் போட்டு வந்திருக்கேன். மலேசியா போயிட்டு வந்தோடனே எனக்கு வந்து அஜித் சார் ஞாபகம் தான் வருது. இதெல்லாம் வந்து அஜித் சார் ஓட்டு வாங்குறதுக்காண்டி போடுற பிட்டு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் வந்து எங்கள் அண்ணன் அப்படின்னு சொன்னால் விஜயகாந்த் அண்ணனுக்கு போடுற ஓட்டெல்லாம் நமக்கு விழும். அவங்க 2 பேரும் ஓகே, அஜித் சார் ஓட்டு ஓகே, விஜயகாந்த் அண்ணா ஓட்டு ஓகே. இப்போ கடைசியில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டு வாங்குறதுக்காண்டி ஏடிஎம்கேயோட முன்னாள் தலைவி வந்து ஜெயலலிதா அம்மா இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல்னு சொல்கிறது, இப்போ உள்ள ஆட்சியில் உள்ள கருணாநிதி அவர்கள் வந்து ரோல் மாடல்னு சொல்கிறது எல்லாமே ஓட்டுக்காண்டி தான் அண்ணன் பண்ணுறாங்க.